அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு எந்த மாதிரி உணவுகளை படையல் போடலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது பித்ருலோகத்தில் மூலிகையாக புடலங்காய் இருப்பதாக நீதி நூல்கள் கூறுகின்றன. அதனுடைய நிழலில் தான் நம் முன்னோர்கள் இளைப்பாறுகிறார்களாம். இதனால் நாம் சமைக்கிற உணவில் கண்டிப்பாக புடலங்காயை சேர்த்துருக்கணும்னு சொல்கிறாங்க. எனவே ஆடி அமாவாசை அன்று புடலங்காய், வாழைக்காய், வாழைத்தண்டு ஆகியவற்றை படையலில் சேர்ப்பதால் வாழையடி வாழையாக நம் குலம் தழைக்க அவர்கள் ஆசி தருவார்களாம். அது மட்டும் இல்லைங்க, புத்திர பாக்கியத்துக்கு ஒரு சிறந்த படையலாக இது கருதப்படுது. ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்க, அதாவது தாம் முன்னோர்களுக்கு இதை மாதிரி படையல் போட்டு அவங்க முறையாக விரதம் இருந்து கடைபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய பித்ரு தோஷமெல்லாம் விலகி நன்மை நடக்கும். அதே போல் பசுந்தயிரும் அவர்களுக்கு மிகவும் பிடித்த விருப்பமான உணவுப் பொருள் என்பதால் அதையும் சேர்ப்பது நல்லது. பொதுவாகவே இச்சையை தூண்டும் காய்கறிகளான வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் ஆகியவற்றை அன்றைய தினம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் போட்டு கண்டிப்பாக நீங்கள் சமைக்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன காய்கறிகளை மட்டும்தான் நீங்கள் சமைக்கணும். பின்னர் காகத்திற்கு அந்த படையலை வைத்து காகம் உணவெடுத்த பிறகே நாம் உண்ண வேண்டும். காரணம், நம் முன்னோர்தான் காகம் வடிவில் பூமிக்கு வருகின்றனர் என்பது ஐதீகம். அது மட்டுமல்ல, காகமானது யமனின் தூதுவன் என்றும் யமலோகத்தின் வாயிலில் காகம் காவல் காக்கிறது எனவும் சொல்லப்படுகிறது. காகத்துக்கு சாதம் வைத்து உணவை அது கொத்தி விழுங்கியது என்றால் யமலோகத்தில் வாழும் நம் முன்னோர் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது. எனவே காகம் உணவெடுக்கும் வரை நாம் யாரும் சாப்பிடக்கூடாது. காகம் உணவெடுத்தவுடன் தான் நாம் சாப்பிட வேண்டும். மூதாதையர்கள் மறுபடியும் பித்ருலோகம் திரும்ப விருப்பம் தெரிவிப்பதால் அவர்களின் பயணம் சீராக அமைய அரிசி, பாசிப்பருப்பு, நெய், வாழைக்காய், குடை, காலணி ஆகியவற்றை முன்னோர் பிரதிநிதியாக பங்கு பெறும் அந்தணர்களுக்கு அளிக்க வேண்டும். ஆடி அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலமிடக்கூடாது. பித்ரு பூஜை செய்து முடிக்கும் வரை வீட்டில் அன்றாட மேற்கொள்ளும் பூஜைகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். நம்ம ஆடி அமாவாசை அன்னைக்கு நாம் பித்ரு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம்தான் நாம் எப்பவும் போல் பூஜை பண்ணணும். நன்றி, வணக்கம்.